இப்போ நம்மகிட்ட யாரோ ஒரு ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லை, அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவார் இவர்? ஆர்கேஞ்சல்ஸ் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆர்கேஞ்சல்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இலவசம் யாருன்னா, இப்போ மற்ற ரேக்கி சேனல்ஸ்க்கு எல்லாம் ரேக்கி படிக்காமல் எதையுமே சொல்லி தர மாட்டேன். ஏன்னா ஒரு சரணம், இது உலக மக்கள் இதை கேட்டுட்டு இருக்க என் அறிவான செல்லங்கள், அது மட்டுமல்ல என் உயிரில் கடந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு ரொம்ப வேண்டிக்கிறேன். இப்ப நான் பேச போறேன்னா அந்த நம்முடைய ஏஞ்சல் ஆர்கேஞ்சல்களுடைய தொடர்ச்சி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஆர்கேஞ்சல்ஸ்னா என்னன்னா கடவுளுடைய டைரக்டா அவங்ககிட்ட இருந்து பவரை வாங்குறவங்க. அவங்க ஆல்மோஸ்ட் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ரேட் ஆஃப் எனர்ஜில இருந்து நமக்கு எனர்ஜி கொடுக்குறவங்க. அப்படி இருக்கிற அந்த ஆர்கேஞ்சல்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுல அவங்களுக்கு கொஞ்சம் பேர் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை அவங்க யூஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறேன். கூப்பிட்டா கட்டாயமா வருவாங்க. அழகா அவங்களுக்கு தெரியும், நீங்க கூப்பிடுறதும் தெரியும். ரேக்கி சேனல்ஸ் கவலையே பட வேண்டாம், டாக்குன்னு தெரியும். புரிஞ்சுதா? அவங்களுடைய பிரசன்ஸ் நமக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். இப்ப என்ன நான் இங்க பேச போறது செயின்ட் மைக்கேல். செயின்ட் மைக்கேல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரேக்கி படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவர் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. செயின்ட் மைக்கேல் என்னன்னா பாதுகாப்புக்கு பெரிய ஒரு நமக்கு பெரிய பாதுகாப்புக்குரிய ஒரு தெய்வம் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ரொம்ப வலுவானவர் அவரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு நமக்கு எதிராக யாராவது பேசுறாங்கன்னா அவங்க அமைதிப்படுத்துவார் இவரை கூப்பிட்டோம்னா. இப்ப நம்மகிட்ட யாராவது ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க இல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவார் இவரு? உடனே இவர் நம்ம செயின்ட் மைக்கேல் அப்படி கூப்பிட்டணும். கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாரு? காட்டுன்னு அதை அவங்கள சமாதானப்படுத்தி நம்ம கிட்ட அவ்வளோ பேச விட மாட்டார். அடுத்தது நமக்கு தீங்கு விளைவிக்கிறாங்க, செய்வினை பண்றாங்க, அந்த மாதிரி என்ன நம்மளை பலவீனப்படுத்துறாங்க, அப்படி எதுவாக இருந்தாலும் சரி அப்ப அது மட்டும் இல்ல, விபத்துக்கள். நான் இந்த காலகட்டத்துக்கு செயின்ட் மைக்கேல் இஸ் வெரி 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 ஹி இஸ் இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. செயின்ட் மைக்கேல் எப்படின்னா விபத்துக்கள், அது மட்டும் இல்ல வியாதி, நோய், இவற்றிலிருந்து இப்ப திடீர்னு ஒரு பேண்டமிக் வருது, திடீர்னு எபிடமிக் வருது, இதுல இருந்தா நம்மளை காப்பாற்றுறதுக்கு அருமையான ஒரு யாருன்னா செயின்ட் மைக்கேல். சரி, ஏன்னா பயமா இருப்பா, இது நடத்தணுமோ அது நடத்தணுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இந்த பயம் போறதுக்கு அவருக்கு என்ன பண்ணுவாரு? நமக்கு பாசிட்டிவ் சக்தியை கொடுப்பாரு, நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சக்தி அதை நமக்கு கொடுக்கிறாரு. கொடுத்து நோருக்குடா அப்படின்னு சொல்லுவார். அதுதான் செயின்ட் மைக்கேல். அடுத்தது நம்மளை அடிமைப்படுத்துற மாதிரி ஒரு நேரங்கள் இருக்கும். நம்மளை என்னடா பண்றது, வழியே இருக்க அடிமைப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த நேரங்கள்ல ஆபீஸ்ல எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேரங்கள் நீங்க என்ன பண்ணுங்க, செயின்ட் மைக்கேல் கூப்பிட்டீங்கன்னா உங்களை காப்பாத்துவேன். இப்ப செயின்ட் மைக்கேல் நான் வச்சிருக்கேன், இது நான் ஸ்ரீலங்காவில் வாங்கினது. இது மாதிரி நிறைய வாங்கி வச்சிருக்கிறேன், என்னுடைய பர்சனலுக்காக வச்சுக்கேன். ஏன்னா பிகாஸ் ஐ லவ் செயின்ட் மைக்கேல் லைக் எனிதிங். அவர் கூப்பிட்டாவே போதும், அவர் எப்படி கூப்பிடணுங்கிறதும் சொல்லித்தரேன். இப்ப செயின்ட் மைக்கேல் இப்படித்தான் இருப்பாரு, ஒரு வாளோட இருப்பார். இந்த வாளுக்கு என்ன அர்த்தம், ஏன் அப்படி வச்சிருக்காருங்கிறத சொல்றேன். இப்ப இந்த வாளுக்கு பேர் என்ன? சுதந்திரத்தின் வாள் அப்படிங்கிறாங்க. நம்மளை ஃப்ரீடம், அது நம்மளை எந்த விதமான இக்கட்ல இருந்தாலும் அதுல ஃப்ரீடமா நம்மளை ஃப்ரீ ஆக்கிறதுக்காக இந்த வாள் அப்படின்னு சொல்றாங்க. மனித குலத்துக்கே பாதுகாக்கணும் இவர். அடுத்தது என்னன்னா, நம்ம இப்ப ஆர்கேஞ்சல்ஸ் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆர்கேஞ்சல்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இலவசம் யாருன்னா அது இவர் செயின்ட் மைக்கேல் தான். தேவைப்படும் போது தேவையான யாரை கூப்பிடுவீங்க? ஏஞ்சல்ஸை கூப்பிட்டுக்கணும். புரிஞ்சுச்சாக்கன்னா இந்த வாழை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்? இவர் ப்ளூ கலரா வருவாரு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அமைச்சர் சூபத்துல அந்த கலர்ல வரலாம். செயின்ட் மைக்கேல் ஃபர்ஸ்ட் ரே ஆஃப் ப்ரொடெக்ஷன் சொல்றாங்க. நான் 7 ரே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுல முதல் ரே யாருன்னா அது மைக்கேல். ஃபர்ஸ்ட் ரே ஆஃப் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பாளர். ஆச்சா, நம்ம சக்கரா, த்ரோர் சக்கரானா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம எப்படி நம்ம மேற்பார்வை பண்றோம், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி வழி நடத்துறோம், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம முதல்ல நம்ம உடம்ப அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லையா?
அதுக்கு நமக்கு ரொம்ப அவசியம். மனசு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு யாராவது மனசு கவலைப்பட்டுனா செயின்ட் மைக்கேல். நம்ம உடம்புல ஏதாவது வியாதி வராமல் தடுக்கணும்னா செயின்ட் மைக்கேல். புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்ல, த்ரோட் சக்கரா என்ன பண்ணும் அப்படின்னா கம்யூனிகேஷன். நம்ம பேசுறப்ப வேண்டாத்தனமா பேசா செயின்ட் மைக்கேல் நிறுத்து அப்படிம்பாரு. நானும் சில சமயம் பேச ஆரம்பிப்பேன். நமக்கு தேவையில்லை அப்படி டக்குன்னு நிறுத்திடுவேன் பேச்ச, அப்படியே அப்படி மௌனமாயிடுறது. அந்த மாதிரி நம்ம பேச்சுல கூட ஒரு வரையறுப்பை கொண்டாடுறவர் யாருன்னா அது செயின்ட் மைக்கேல். அடுத்து ஒரு இவருக்காக ப்ளூ சஃபையர், அது நீங்க கட்டாயமா நமக்கு தெரியாம பண்ணவே கூடாது. பர்பிள், சோடாலைட், அமெத்திஸ்ட், இந்த கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ டோபாஸ் அப்படிலாம் சொல்றாங்க. ப்ளூ டோபாஸும் ஓகே, ஆனா அது டம்பிள்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. அவ்வளோ காஸ்ட்லியா போக வேண்டிய அவசியமும் கிடையாது. அடுத்தது இவருக்கு அதிர்வு எண்கள் என்ன, ப்ரொடெக்ஷன் நம்பர் என்ன, அது தெரிஞ்சுக்கணும். 6 அதோட 33 2 நம்பர் நம்ம அவரை நினைச்சுக்கிட்டு நீங்க கூப்பிட்டீங்கன்னா இந்த நம்பர் 633 இந்த 2 நம்பர்லையும் அவர் இருப்பார். அப்புறம் என்ன நேரத்துல நமக்கு தைரியம் கொடுக்குறாரு, நம்பிக்கை கொடுக்குறாரு. அடுத்தது உண்மையா நமக்கு ஒரு ஆதரவாளராக இருப்பாரு. அப்பா மைக்கேல் அப்படின்னு கூப்பிட்டோம்னா அப்போ நமக்கு வழிகாட்டுவார். சமயம் நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த டைம் நமக்கு வழிகாட்டுறதுக்கு செயின்ட் மைக்கேல். அப்புறம் என்ன நோக்கத்துக்கு வாழ்றோம் அதுவே தெரியாம எவ்வளவு பேர் இருக்கிறோம். நோக்கமே தெரியாது. சாப்பிட்றோம், இருக்கிறோம், புள்ள படுறோம், புள்ளைய வாழ்க்கிறோம், புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அதுவே நம்ம வாழ்க்கை ஒரு சைக்கிள் முடிஞ்சு போய் ரொம்ப ரொம்ப கடைசியாக கொஞ்சம் யோசிக்க போறப்ப தெரியும் இதுக்காக பண்ணோம்னா தெரியாம போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் வாழ்க்கை நோக்கத்தை தெளிவுபடுத்துவா. அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு பாதுகாப்பாளர். அதை விட நீங்க இருக்கிற இடத்த செயின்ட் மைக்கேல் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் ஸ்பேஸ் கிளியரிங் பண்ணுவாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்க வீட்டை கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக கிளாஸ் இருக்குது. இப்ப மற்ற ரேக்கி சேனல்ஸ்க்கு எல்லாம் ஏன்னா ரேக்கி படிக்காம எதையுமே சொல்லி தர மாட்டேன். ஏன்னா ரேக்கி இல்லாம மற்ற அதிர்வு அலையெல்லாம் அவ்வளவு இதா இருக்காது. புரிஞ்சிச்சா? அதிர்வுகள் உங்களுக்கு ஜாஸ்தியா வேணும், உங்களுக்கு சக்தி ஜாஸ்தி வேணுமா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லேர்ன் ரேக்கி. புரிஞ்சிச்சா? அப்ப ஸ்பேஸ் கிளியரிங் என்ன, நம்ம சொன்ன ஹவுஸ் கிளென்சிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் இப்ப எடுக்கிறது என்ன ஆச்சு, அதை எப்படி ஸ்பேஸ் சாதாரண இடத்தையுமே கிளீன் பண்ணோம். அது மட்டும் இல்ல, ஏதாவது ஸ்பிரிட் இருந்துச்சு, இந்த அவங்க எனக்கு இந்த பேய் பிடிச்சிச்சு, இவங்க செய்வன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி இருந்தா அதையே கிளியர் பண்றியான்னா அது செயின்ட் மைக்கேல். அப்புறம் சுயமரியாதை. என் சுயமரியாதை நான் இழக்க வேண்டாம்ப்பா, யாருக்கிட்டையும் யாருமே நமக்கு வேண்டாம்ப்பா. சுயமரியாதை இழக்கக்கூடாது. சுயமரியாதை இழக்காதபடிக்கு நம்மளை பார்த்துக்குவாரு. அப்புறம் நிறைய சந்தேகம். அந்த சந்தேகங்களுக்கு பதிலளிப்பவர் யாருன்னா செயின்ட் மைக்கேல். அப்புறம் தலைவரா இருக்கீங்க, ஒரு ஏதோ ஒன்று தலைவராக இருக்கீங்க, நீங்க தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கப்பறம் உங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்க யாருன்னா அதுவும் செயின்ட் மைக்கேல். இப்போ செயின்ட் மைக்கேல் அப்படி இருக்கவங்கள இந்த இருப்பாங்க அமெத்திஸ்ட் ஏஞ்சல். இதான் செயின்ட் மைக்கேல் நாங்கள் வச்சிருக்கோம். இது செயின்ட் மைக்கேல். என்னுடைய செயின்ட் மைக்கேல் இவர்னு தான். சாச்சா அப்ப ஒன்று மட்டும் நம்மளுடைய கர்மாவிலையும் இவர் புகுந்து விளையாடுறாரு. புரிஞ்சுதா? சரி, இப்ப இவர் எப்படி நான் கூப்பிடுறது அப்படின்னா யா தீனி நா ஆ ஓ, யாதீனா ஆ ஓ, யாதீனா ஆ ஓ, யாதீனா ஆ ஓ, யாதீனா ஆ ஓ அப்படி கூப்பிட்டுட்டு அவங்க கூப்பிடுறதுக்கு ஒரு பாஷை. புரிஞ்சுதா? யாதீனா ஆ ஓ அப்படி கூப்பிடுறீங்க. கூப்பிட்டு எப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒருத்தவங்க 2 பிரச்சனை, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அவங்க என்ன பண்ணணும்னு நினைச்சுக்கிறீங்க, அவங்களையும் உங்களையும் ஏன்னா இந்த மாதிரி ஹார்ட் டு ஹார்ட் இந்த இடத்துல இருந்து அந்த இடம், அதே மாதிரி அந்த ஆளுடைய இன்னொரு பர்சனுடைய ஏ இருக்காப்புல. இப்ப ஏ பி பிடிக்கல, பிரச்சனையா இருக்கு. அப்ப ஏக்கு பிக்கு ஓடையில ஒரு ஒயிட்ல ஒரு கனெக்ஷன் பண்ணிடணும். இமேஜினேஷன்ல கைனா இப்படி படப்படன்னு ஒயிட் அப்படி போகணும். போன உடனே அது என்ன பண்றாரு, செயின்ட் மைக்கேலுடைய அந்த வால் இருக்கு இல்லையா, செயின்ட் மைக்கேலுடைய வாழை வச்சு அதாவது கட் அப்படின்னு கட் பண்றாரு. அப்படி இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா போறோம் அவங்கள்ட்ட இருந்து. அப்ப என்ன சொல்றீங்க, யாதீனா ஆவோ, யாதீனா ஆவோ. அடுத்தது முத்திரை காஷ்யப்ப முத்திரை, அபய முத்திரை. இதுதான் அபய முத்திரை. இந்த விரல மாடிக்கிட்டு இது அபய முத்திரை. காசியப்ப முத்திரை எப்படின்னா இங்க பாருங்க, முதல்ல இந்த 2 விரல மடக்கிடுங்க, அப்புறம் பெருவிரலை கொண்டு மேல வைங்க,
இந்த இந்த இடத்துல முதல்ல இருக்க இடத்துல வைங்க. அப்புறம் இந்த 2 விரலை அந்த பெருவிரல் மேலே வச்சுருக்க. அவ்வளோதான். முதல்ல இந்த 2 விரலும் மூடிங்க, அப்புறம் பெருவிரலை கொண்டுக்கோங்க, அப்புறம் இந்த 2 விரலை வச்சுக்கோங்க. அவ்வளோதான். காசியப்ப முத்திரை உங்களுக்கு அது இதுலேயும் வரணும். இந்த முத்திரை, இந்த மந்த்ரா, இந்த பாஸ் ஃப்ளவர் கொடுத்து ஆர்கேஞ்சல் செயின்ட் மைக்கேல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா இவ்வளோ காரியங்களுக்கு வந்து அவங்க உதவுவாங்க. புரிஞ்சுக்கங்க. செயின்ட் மைக்கேல் இஸ் த கிரேட்டஸ்ட், பயங்கர பவர்ஃபுல்லியா ஒரு ஆர்கேஞ்சல். அவரை கூப்பிட்டு நல்லா கூப்பிடுங்க. கூப்பிட்டீங்கன்னா அவர் அப்படியே உங்களுக்கு ப்ளூ கலராக தெரியலாம், ஒயிட் கலர் ரூம் ஃபுல்லாக தெரியும். அதை பார்த்துட்டு சந்தோஷமாக வந்தாரு அப்படி புரியும். அதுக்கு என்ன ரேக்கி படிச்சவங்களுக்கு சீக்கிரமா தெரியும், மற்றவங்களுக்கு கொஞ்ச நாள் பழகிட்டீங்கன்னா அது தெரியும். ஓகே. இது கிறிஸ்டியனா இந்த ஏஞ்சலு, ஹிந்துவா அதெல்லாம் கணக்கு கிடையாது. நமக்கு தேவை நமக்கு ஒரு பாதுகாப்பாளர், நமக்கு தேவை ஒரு எனர்ஜி, அதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே. ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.